والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في العليم والقرآن المجيد நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. சலாம் என்னும் கருணையும் சலாத் என்னும் ஈடேற்றமும் நம் தலைவரான கண்மணி நாயக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் அவர்கள் தோழர்களின் குடும்பத்தினர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தின் காணிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மறுமை நாள். மறுமை நாளில் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். சந்திரன் மீது சத்தியமாக, செல்கின்ற இரவின் மீது சத்தியமாக, வெளிச்சமாகும் விடியற்காலை மீது சத்தியமாக, குற்றம் செய்தவன் நித்திக்கும் அவனுடைய மனசாட்சியின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். இறந்து உக்கி மண்ணோடு மண்ணாக போன பின் அவனுடைய எலும்புகளை நாம் ஒன்றுபட சேர்க்க மாட்டோம் என்று மனிதன் எண்ணிக்கொண்டானா? அவ்வாறல்ல. அவனுடைய சரீர அமைப்பை இறந்த பின் முன்படி சரிபடுத்தாமா சொல்லுள்ளோம் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். மனிதன் இறைவன் முன்பாகவே குற்றம் செய்ய கருத்துகிறான். மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று பரிகாசமாக கேட்கிறார்கள். அந்த சமயம் அவனுடைய பார்வைகள் தட்டெழுந்து விட்டது. அந்நாளில் எங்கோ தப்பித்துக் கொள்வது என்று கேட்டான். அங்கும் எங்கவும் தப்பவே முடியாது. சிங்கத்தை கண்டு வெருண்டோடும் காட்டுக்களை போல வெருண்டோடுவான். எவர்களுடைய செயலேடு வலது பக்கம் கொடுக்கப்பட்டாரோ அவர்கள் வலது பக்கம் இருப்பார்கள். 74 அத்தியாயம் 42 வசனத்திலிருந்து 43 வசனம் வரைக்கும் அல்லாஹ் வந்து கூறுகிறான். அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து கொண்டு குற்றவாளிகளை நோக்கி மாசலக்கும் ஃபீஸக்கார் உங்களை சஹர் என்னும் நரகத்தில் தள்ளியது எது என்று கேட்டார்கள். காலு அதற்கு அவர்கள் கூறுவார்கள், லம்னக்கும் சொல்லி மீன நாங்கள் தொழுவோராக இருக்கவில்லை. நல்லுபதேசம் பெற விரும்பிய இதை ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நாடினால் தவிர நல்லுபதேசம் பெற முடியாது. படைப்புகள் அஞ்சுவதற்கு அவனே தகுதியானவன். படைப்பினங்களை மன்னிப்பதற்கு அவனே தகுதியானவன். எனவே மறுமை நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.